ஹாய் யூஸ் அண்ட் கிருஷ்ணா, வெல்கம் டு தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபிரான்ச்சைசி பிசினஸ். அதாவது ஃபிரான்ச்சைசி பிசினஸ் அப்படின்னா என்ன, இந்த ஃபிரான்ச்சைசி பிசினஸ் பண்றதுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ஃபிரான்ச்சைசி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபிரான்ச்சைசி பிராண்ட்ஸ் பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த பிராண்ட்ஸ்ல எதையாவது நீங்க ஸ்பெசிபிக்கா, அதாவது தனிப்பட்ட முறையில நீங்க எந்த ஃபிரான்ச்சைசி பிராண்ட்ஸை பத்தியாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த பிராண்டை பத்தின டைட்டிலோட நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அந்த பிராண்ட்ஸை பத்தி நம்ம ஸ்பெசிபிக்கா வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நம்ம பார்க்கணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோ தவிர உங்களுக்கு கிடைக்கும் அந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மிகப்பெரிய கனவா இருக்கும். நமக்குன்னு ஒரு பிராண்ட் அடையாளம் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு லட்சியமா கூட இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பிரான்ச்சைசி பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பொதுவா பிரான்ச்சைசி பிசினஸ் அப்படின்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய, டெவலப் ஆன ஒரு பிசினஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக அந்த பிசினஸ் உரிமையாளர் நம்பிக்கையான ஒரு பிசினஸ் கீ பர்சனை சூஸ் பண்ணி அவங்க மூலமா நல்ல பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிசினஸை டெவலப் பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதாங்க பிரான்ச்சைசி பிசினஸ். இதுக்காக அந்த பிசினஸ் உரிமையாளர் அந்த பிரான்ச்சைசி எடுக்கிறவருக்கு தன்னுடைய பிராண்ட், பிசினஸ் ப்ராசஸ், நாலேஜ், ஸ்டேட் சீக்ரெட், ட்ரேட்மார்க், ராயல்டி ஷேரிங், மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி பல டிப்ஸ் வந்துட்டு கொடுத்துருவாங்க. முக்கியமான திங்ஸஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பிரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த உரிமையாளர் உரிமை எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இதாங்க வந்துட்டு பிரான்ச்சைசி பிசினஸோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த பிரான்ச்சைசி பிசினஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் என்னன்னா அட்வான்ஸ் டெபாசிட் அமௌண்ட், குடோன், மேன் பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் நாம பார்த்துக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம வந்துட்டு அந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மாடலை பொறுத்து எந்த அளவுக்கு ஸ்பேசியஸ் வேணும் அப்படிங்கிறத நாம தாங்க அரேஞ்ச் பண்ணணும். மேன் பவர், இப்போ ஒரு சில பிஸ்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் இருந்தாலே போதும். ஒரு சில பிஸ்னஸ்க்கு 2-3 பேர் தேவைப்படுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். அதாச்சும் மேன் பவர், அவங்களுக்கு உண்டான சேலரி பே, அதுக்கப்புறம் அவங்களோட பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாம தான் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு சில பிசினஸ் மாடல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா நிறைய ரேக் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருக்கும். ஒரு மில்க் ப்ராடக்ட் அந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மாதிரியான ரேக்ஸ், இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்மளோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் வரும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் தான். வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு டாடா ஏசியோ இல்லை அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான வெஹிக்கிள் வேணும் அப்படிங்கிறத அந்த ஃப்ரான்ச்சைஸி வந்துட்டு சொல்லிடுவாங்க. அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர் சொல்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணினா மட்டும்தாங்க நமக்கு அந்த ஃப்ரான்ச்சைசி வந்துட்டு கிடைக்கும். அப்படி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அதை கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்துட்டு நமக்காக எவ்வளோ கொடுக்குறாங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்களோட பிராண்டு, பிஸ்னஸ் ப்ராசஸ், பிஸ்னஸ் நாலேஜ், ட்ரேட் சீக்ரெட், ட்ரேட்மார்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல்டி ஷேரிங், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே வந்துட்டு அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்துட்டு தேவையான ரெக்குயர்மெண்ட்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணினா மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ரான்ச்சைசி கிடைக்கும். டாக்குமெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் அந்த பிஸ்னஸ் மாடலை பொறுத்து அந்த உரிமையாளர் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 years, 10 to 15 years, இதெல்லாம் நாம எப்படி நடந்துக்கிறோம், அந்த பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றத பொறுத்து தாங்க வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, இதெல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இதில் ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரான்ச்சைசியை பொறுத்ததுங்க அந்த ப்ராஃபிட். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 20-80, அதாவது 20% வந்துட்டு அவங்களுக்கும் 80% நமக்கும் கொடுப்பாங்க. ஒரு சிலர் 30 to 70, அதுக்கப்புறம் 40 to 60. அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய் வந்துட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட செலவுகள் எல்லாம் போக இபி, குடோன் ரெண்ட், சேலரி, இது எல்லாமே எடுத்து வச்சது போக ஒரு நாளைக்கு நீங்க 1000 ரூபாய் வந்துட்டு ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுல 200 ரூபாய் வந்துட்டு கம்பெனி, அதாவது அந்த பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவருக்கும் 800 ரூபாய் உங்களுக்கும் இருக்கும். இது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன். இது மாதிரியே எல்லாரும் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் 30-70, அதாவது 300 ரூபாய் அவங்களுக்கும் 700 ரூபாய் நமக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 40-60, 400 ரூபாய் அவங்களுக்கும் 600 ரூபாய் நமக்கும். இது வந்துட்டு 1000 ரூபாய் பேஸ் கால்குலேஷன்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்க பிசினஸ் நீங்க எந்த லெவலுக்கு டெவலப் பண்றீங்களோ அதுக்கு உண்டான ஏர்னிங்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நம்ம அதை எடுக்கலாம். இப்போ சில பிரான்ச்சைசி பிசினஸ் பிராண்ட்ஸை பத்தி நம்ம பார்க்கலாங்க. ரெஸ்டாரண்ட் பிரான்ச்சைசி, இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 15 lakhs to 25 lakhs தேவைப்படும். இடம் பாத்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துட்டு 500 ஸ்கொயர் ஃபீட். இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸுக்கும் மேல வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் பிரான்ச்சைசி,
இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் 10 to 15 lakhs. ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா 1000 இருந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும். டியூரேஷன் 4 years அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க. ஆட்டோ ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பிரான்ச்சைசி இதுக்கு 10 to 30 lakhs. இடம் பாத்தீங்கன்னா 2000 இருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுது. இதுக்கு மேக்ஸிமம் 5 years வரையும் அவங்க டியூரேஷன் கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி பிரான்ச்சைசி 20 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ரூபா வரையும் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. இதுக்கான இடம் பாத்தீங்கன்னா 2500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இடம் தேவைப்படுது. இதுக்கு ஒரு 6 years வரையும் அவங்க டியூரேஷன் கொடுக்குறாங்க. கிளாத்திங் பிரான்ச்சைசி பாத்தீங்க அப்படின்னா 3 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபா வரையும் நமக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. இதுக்கான இடம் பாத்தீங்கன்னா 250 இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போதுமானது. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டியூரேஷன் 3 years வரையும் அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு காமனா வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் நேராக பேசுகிறப்ப பல விஷயங்கள் மாறுபடும். ரேட்டும் குறையலாம், இல்லை அதுக்கேற்ற மாதிரி இடங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு நம்ம நேரில் பேசுகிறப்ப நிறைய விஷயங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறுபடுங்க. இதில் ஒரு சில முக்கியமான பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். KFC, அதுக்கப்புறம் ஃப்ரைஸ் அண்ட் பர்கர், ரெக்ரூட்டிங் ஹப், இன்ஸ்டா, பஃப் அண்ட் ரோல்ஸ், மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், குருகூல், அமானி, நெட்ஸ்டாக்ஸ், ஆட்டோ கிளினிக். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த பிராண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அந்த பிராண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் வரக்கூடிய வாரங்களில் அதை பற்றி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.